புரியுதா? காபாவுடைய சொந்தக்காரனும் என் கண்ணுடைய சொந்தக்காரனும் ஒன்று, காபாவுடைய சொந்தக்காரனும் என் ஹார்ட்டுடைய சொந்தக்காரனும் ஒன்று. இது காபாவுடைய சொந்தக்காரனை தவிர வேற யாருக்கும் அந்த ரைட்டே கிடையாது. அவங்க ஆற்றல்லே அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆற்றல்ல இருக்குன்னு நம்புறது தான் ஆயிரும். துவா கேட்கும்போது மழையை கேட்குறோம், அல்லாட்ட தான் கேட்க முடியும். அப்போ என்ன பேசக்கூடாதுன்னா எடக்கு பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க நினைச்சா செய்ய முடியும், இந்த அவுளியாக்கள் இந்த மகான்கள் நினைச்சா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு மழை பெய்ய வைக்கிற டியூட்டி யாருது? அல்லாது. ஆனால் டியூட்டி யாருது? மலக்கு. அதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிச்சிருக்கான். அப்போ இன்னைக்கு ஈரோட்டில் மழை பெய்யுதுன்னா அது பெய்ய வச்சது யாரு? அல்லாஹ் சொல்லி பெய்ய வச்சது யாரு? மலக்கு. அப்போ மலக்கு கிட்ட அந்த சாவி அல்லாஹ் கொடுத்துருக்கானா இல்லையா? மழை பெய்ய வைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மலக்குகள்கிட்ட கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு மழை வேணும்னா மலக்கு கிட்ட கேட்டால் மலக்கு கொடுப்பாரா? மலக்கு கிட்ட கேட்கலாமா? மலக்குக்கு முடியும். அல்லாஹ்க்கு எப்படி முடியுமோ அதே மாதிரி மலக்குக்கும் முடியும். ஏன்னா மலக்குக்கு அல்லாஹ் பவர் கொடுத்துருக்கான். ஆனால் மலக்கு கிட்ட கேட்கலாமா? ஏன் கேட்கக்கூடாது? ஏன்னா ரசூல்லா கேட்கல. மழை பெய்ஞ்சா ரசூல்லா எங்க கேட்டாங்க? ஆனால் கண்ணு முன்னாடி ரசூல்லா அந்த மலக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மழை கொடுக்கக்கூடிய மலக்கு ரசூல்லாவுக்கு தெரியும். குழந்தை கொடுக்குற வேலையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கொடுத்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை வேணும்போது ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்களா, அல்லாட்ட கேட்டாங்களா? அல்லாட்ட கேட்டாங்க. அப்புறம் இந்த அல்லாஹ்கிட்ட ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறோம்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்னால முடியாதுன்னு நினைக்கிறோம் ஒன்று, அல்லது அல்லாஹ்வை சிடுமூஞ்சின்னு நினைக்கிறோம். அது எந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சாலும் அது பாவமாவே தான் இருக்கும்.